Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம PowerPoint இருக்கிற presentation and animation menus பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம home and insert பத்தி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா PowerPoint playlistல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நான் இது வரைக்கும் டீச் பண்ண எல்லா சாஃப்ட்வேரோட பிளேலிஸ்ட்லயுமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க போய் விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப டிசைனை பாருங்க. இப்போ நாம ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்றோம், அதாவது ஒரு பிபிடி ரெடி பண்றோம் அப்படிங்கும்போது அதோட கலர்ஸ் அண்ட் அதோட ஸ்டைல்ஸ் அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு டிசைன்ல இருக்கு. ஓகேங்களா? இதுல பாருங்க, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருக்கேன். இங்க அது வந்திருக்கு. இதுல பர்டிகுலரா ஒவ்வொரு ஸ்லைடுக்கா நம்மளால டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓவராலா தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த வயலட்டை செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? பாருங்க, எல்லாத்துக்குமே தானே நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட மட்டும் தானே கிளிக் பண்ணி பண்ணேன் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடுக்கு பர்டிகுலரா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓவராலா தான் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? எந்த டிசைன் வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஸ்லைட்ஸ்லயுமே நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல பேஜ் செட்டப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இதுல ஆன் ஸ்கிரீன்ல நமக்கு எந்த சைசஸ்ல காமிக்கணும், A4 A3 லீகல் ஷீட்டா அதெல்லாம் நமக்கு இங்க இருக்கும். தென் ஸ்லைடோட வித் ஹைட்ல நமக்கு இங்க காமிக்கும். ஸ்லைட் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட்ல செலக்ட் பண்ணிருக்கோம் 1ன்னு காமிக்கும். ஓகேங்களா? ஓரியன்டேஷனா என்னது? போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா? போர்ட்ரேட் அப்படின்னா நமக்கு A4 ஷீட்டை நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சீங்கன்னா எப்படி இருக்குமோ அது போர்ட்ரேட். பாருங்க, இந்த மாதிரி. லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப நமக்கு ஸ்லைட்ஸ் எல்லாமே பாருங்க லேண்ட்ஸ்கேப்ல தான் இருக்கு. அடுத்தது ஹேண்ட் நோட்ஸ் அவுட்லைன். இது நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுதான். இதுல நம்ம இந்த ஸ்லைடுக்கான நோட்ஸ நம்ம டைப் பண்ணிக்கலாம். அது நமக்கு போர்ட்ரேட்ல இருக்கு. இல்ல உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்ல வேணும்னாலும் நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இங்க வச்சு நான் என்ன நோட்ஸ் வேணாலும் இந்த ஸ்லைட பத்தி நமக்கு தெரியாத நோட்ஸ் இல்லன்னா இந்த ஸ்லைடு எதுக்காக நம்ம போட்டிருக்கோம் அந்த மாதிரி நோட்ஸ நாம இங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க ஓரியன்டேஷன்லயும் நமக்கு போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா தான் இருக்கும். நமக்கு எப்படி பிரசன்டேஷன் வியூ ஆகணுமோ அதை பொறுத்து இங்க நாம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாம இந்த டிசைன் செலக்ட் பண்ணிருக்கோம். இதுல நமக்கு ஒயிட் மிக்சர் கிரே கலர் மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு இந்த கிரே கலர் வேண்டாம், வேற கலர் வேணும் அப்படின்னா நம்ம கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் கலர்ஸ். இப்ப பாருங்க, நமக்கு இதுல தேர்ட் ஒன் தான் செலக்ட் ஆயிருக்கு. இதுல நீங்க கர்சரை வச்சு ட்ரை பண்ண நமக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். பாருங்க, லைட்டா தான் சேஞ்ச் ஆகும், ஓவரா சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? பாருங்க, பிங்க், அதுக்கப்புறம் இது ஆர்ஜின், தென் டெக்னிக்கல், இந்த மாதிரி எந்த கலர் உங்களுக்கு வேணுமோ நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த கலர் நமக்கு ஓவராலாவே இன்செட் ஆகுது. ஓகேங்களா? தென் ஃபாண்டோட ஸ்டைல மாத்துறதா இந்த ஆப்ஷன். இதுவும் நமக்கு ஓவராலாவே சேஞ்ச் ஆகும். பாருங்க, ஃபாண்டோட ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா? எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்களா? தென் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஸ்மார்ட் ஆர்ட், ஷார்ட் அதெல்லாம் போடும்போது அதுல 3D நம்ம எடுப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இந்த எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் அவ்வளோக்கா தெரியாது. ஓகேயா? தென் பேக்ரவுண்ட் ஸ்டைல். இப்போ இந்த கலர் இருக்கு, இந்த டிசைனோட பேக்ரவுண்ட்ஸ்ல பாருங்க இந்த கலர்ஸ், இந்த ஷேட்லாம் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இல்ல இப்ப நான் வேற ஸ்லைட் செட் பண்றேன், ப்ளூ கலர். இப்போ இதுல பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணி பாருங்க, இதுல பர்டிகுலர் ஸ்டைல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல டாட்டா வரணும், கிரே மாதிரி வரணும், இந்த மாதிரி ஸ்டைல்லாம் கூட நீங்க எடுத்துட்டு. ஓகேங்களா? இல்ல வயலட் வேணும்னா நீங்க வயலட்லயே எடுத்துட்டு. இப்ப பாருங்க, பேக்ரவுண்ட்லயே நமக்கு 2 ஸ்பிளிட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே. இந்த மாதிரி இதுல உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்க எடுத்துட்டு. ஓகேங்களா? இதுதான் பேக்ரவுண்ட். அடுத்து ஹைட் பேக்ரவுண்ட் கிராபிக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை நீங்க டிக் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்லைட்ஸ்ல நமக்கு இருக்கு பாத்தீங்களா? எக்ஸ்ட்ரா கலர்ஸ், டபுள் கலர்ஸ், இந்த மாதிரி டபுள் கலர்ஸ் வர்றது இதெல்லாம் நமக்கு ஹைட் ஆயிட்டு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி கலர்ஸை எந்த ஸ்லைட்ல உங்களுக்கு வேணுமோ பர்டிகுலரா கிளிக் பண்ணி நம்மளால ஹைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம டிசைன்ஸ் நேம் பார்த்திருக்கோம். இதுல இன்னும் நிறைய இருக்கு. டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இங்க வந்துருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அனிமேஷன். அனிமேஷன்ல என்ன இருக்கும்னா, இப்போ ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைட் வர்றதுக்கு இடையில ஒரு சின்ன டிசைனை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுதான் அனிமேஷன். இப்ப நான் இதுல கிளிக் பண்றேன் பாருங்க, இந்த மாதிரி டிசைன்ஸ்
உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைட் வர்றதுக்கான டிசைன்ஸ். இந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து அவங்களே டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? சரி, இதோட ப்ரிவ்யூ நம்ம பார்க்கணும்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ப்ரிவ்யூ கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு காமிக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் டிசைனே போடவே இல்லை. ப்ரிவ்யூ பாருங்க, ஹைட்ல இருக்கும். நான் தேர்டுக்கு தான் போட்டிருந்தேன். இப்போ இதுல ப்ரிவ்யூ பாருங்க, நமக்கு வியூ ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி பர்டிகுலரா ஒவ்வொரு ஸ்லைடா நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்க அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல ஒரே டிசைன் தான் உங்களுக்கு எல்லா ஸ்லைடுக்கும் வேணும் அப்படின்னா அந்த டிசைனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை டு ஆல் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஒரே டிசைன் எல்லா ஸ்லைடுக்கும் நமக்கு அப்ளை ஆயிக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ப்ரிவ்யூ பார்க்கலாம். இதுக்கு இந்த டிசைன் இருக்கு, இதுக்கு இந்த சைட் டிசைன் இருக்கு, இதுக்கு ரவுண்ட் டிசைன் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் நமக்கு முடிஞ்சது. தென் என்டர் கொடுக்கும்போது செகண்ட் டிசைன் ரவுண்டு, அடுத்து இந்த ஆப்ஷன். அடுத்ததுக்கெல்லாம் நமக்கு டிசைனே இருக்காது, ஏன்னா நம்ம டிசைனே கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? இப்ப நான் இந்த ஒரு டிசைனையே அப்ளை டு ஆல் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிறேன். இப்ப எஃப்ஐ கொடுத்து பாருங்க, எல்லாத்துக்கும் நமக்கு அதே டிசைன் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா நான் ஒரே டிசைனை செலக்ட் பண்ணி அப்ளை டு ஆல் கொடுத்தங்காட்டி எல்லாத்துக்குமே எனக்கு சேம் டிசைன் வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரே டிசைனையும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்ல ஒவ்வொரு ஸ்லைடுக்கு ஒவ்வொரு டிசைன் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த டிசைன் வருது பாத்தீங்களா, அந்த டிசைனுக்கான ஒரு சவுண்ட் எஃபெக்ட நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கான ஆப்ஷன் தான் டிரான்சாக்ஷன் சவுண்ட். இதுல வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குன்னா, இப்ப நம்ம பட்டன் மொபைல் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அலாரம் வைக்கிறதுக்கு ஒரு காயின் சவுண்ட், வாட்டர் டிராப் சவுண்ட், இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இதுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து ஹெட்போன் இல்லைன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணும்போது இது எல்லாமே நமக்கு கிளியரா வந்து கேட்கும். இதுல உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்ட் வேணுமோ ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது நமக்கு வந்து இன்செர்ட் ஆகும். கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஸ்லைட்ல இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் தான் இன்செர்ட் ஆகும். எல்லா ஸ்லைடுக்கும் வேணும்னா நீங்க வந்து அப்ளை டு ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த டிசைனோட ஸ்பீடு. இப்போ நம்ம ஃபாஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபாஸ்டா போகும். இதே ஸ்லோ கொடுத்து பாருங்க, அந்த டிசைன் ஸ்லோவா போகும். இப்ப நான் கொடுத்திருக்கிறது தேர்ட் ஸ்லைடுக்கு மட்டும்தான். இந்த ஸ்லோ எல்லா ஸ்லைட்ஸ்க்குமே வேணும்னா நான் அப்ளை டு ஆல் வந்து கிளிக் பண்ணுவேன். ஓகேங்களா? தென் அட்வான்ஸ்ட் ஸ்லைடு. இதுல என்ன இருக்குன்னா, நம்ம இப்ப ரன் பண்றோம் இல்லைங்களா, F5 கொடுத்து ரன் பண்ணும்போது ஒரு ஸ்லைட்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் வேணும்னா நம்ம என்டர் யூஸ் பண்றோம், அப்பதான் நெக்ஸ்ட் ஸ்லைட் வருது. இல்ல அப்படி நமக்கு வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா ஸ்லைட்ஸ் மூவ் ஆகணும் அப்படின்னா இங்க நீங்க ஆன் மவுஸ் கிளிக்க ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் வந்து டிக் பண்ணிக்கணும். நீங்க ஆன் மவுஸ் கிளிக் இருந்தது அப்படின்னா தான் ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைட் வரக்கு நம்ம என்டர் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கலி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி என்டர் கொடுக்க வேண்டாம். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்போ ஒவ்வொரு ஸ்லைடும் எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு நிக்கும் அப்படின்னு. அந்த செகண்ட தான் நம்ம இங்க வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து ஒவ்வொரு ஸ்லைடுமே ஒரு 2 செகண்ட் நிக்கட்டும் அப்படின்னு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். எல்லா ஸ்லைடும் 2 செகண்ட் நிக்கணும் இல்லைங்களா, அப்ப இங்க நீங்க என்ன கொடுத்துடணும், அப்ளை டு ஆல். அப்பதான் எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும். இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க, நான் என்டரே கொடுக்க வேண்டாம். இந்த ஸ்லைட் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு நிக்கும், ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஸ்லைட் வந்து. ஓகேங்களா? இப்போ ஒரு பிரசன்டேஷன் மூவ் ஆயிட்டு இருக்கும் போது நீங்க வெளியே வரணும்னா எஸ்கேப் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளவு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு வெளியே வந்துடும். இந்த மாதிரி நீங்க என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைட் வரணும் அப்படின்னா ஆன் மவுஸ் கிளிக் எடுத்துக்கோங்க. இல்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஸ்லைட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கணும்னா ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப்டர் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஆனா எவ்வளவு செகண்ட்ஸ்க்கு அது நிக்கணும் அப்படிங்கறத நீங்க இங்க செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு அப்ளை டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா ஸ்லைடுமே சேம் செகண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு நிக்கும். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு வீடியோல நம்ம டிசைன் அண்ட் அனிமேஷன் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல ஸ்லைட் ஷோ பத்தி நமக்கு பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.